எனக்கு ஆண்டவர் இதுதான் காட்டிக்கிட்டே இருக்கிறார் பாருங்க. ஒரு ஒரு சிம்பிளை காட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த கொஸ்டின் மார்க் இருக்கு பார்த்தீங்களா, அது அப்படியே ஸ்ட்ரைட் ஆகி ஒரு ஆச்சரியக்குறியா மாறுகிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கு. இன்றைக்கு உங்களுடைய எல்லா கேள்விகளும் ஆச்சரியங்களாய் மாறப்போம். காரியம் கைகூடி வரும்போது ஒருத்தனால எல்லாம் சொதப்பிடுச்சு. காரியம் கைகூடி வரும்பொழுது நீங்க வாயினால சிலது இழந்துருச்சு. காரியம் கைகூடி வருது ஆனா உடையுது அப்படின்ற கண்டிஷன்ல தான் இருக்கிறீங்க. அவங்க சொல்ற இன்றைக்கு தாட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்க வாழ்க்கையில நீங்க பாருங்க. எப்பயும் நம்ம அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட் ஃபாதர். இந்த உட்கார்ந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல உங்க அட்மாஸ்பியர் மாறட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிறைய கேள்வியின் அட்மாஸ்பியரா இருந்ததுன்னா நீங்க சொல்லுங்க, இல்ல இது ஆச்சரியத்தின் அட்மாஸ்பியரா மாறப்போகுது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு மாதிரி குழப்பத்தின் அட்மாஸ்பியரா இருந்தது அப்படின்னு சொன்னா, இல்ல டாடி இது தெளிவின் அட்மாஸ்பியரா மாறப்போகுது. ஹல்லேலூயா. மனக்குழப்பம் மனக்கிளசியம் நிறைந்த ஒரு அட்மாஸ்பியரா இருந்தது. துதிக்கிறதுக்கு ஏதுவாகவே இல்லை. இந்த அட்மாஸ்பியர் ஒரு மாதிரி இருக்குது. ஒரு ஒரு ஸ்டக் பொசிஷன்லயே இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லுங்க, இல்ல டாடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ இந்த அட்மாஸ்பியர் மாறு. ஹல்லேலூயா. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாய் உற்சாகத்தின் ஆவி என்று எழுதியிருக்கிறது பாருங்களேன். அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது அது வெளியில இருந்து உள்ள வருகிற ஒரு விஷயம் அல்ல, உள்ள இருந்து வெளியில போற ஒரு விஷயம். ஒரு இடத்த நரகமாக்குறதும் ஒரு இடத்த பரலோகமாக்குறதுக்கான அதிகாரத்தை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா நம்ம கையில கொடுத்திருக்கிறார். எலியா தீர்க்கதரிசி இப்படி சொல்றான், நான் சொல்லாம மழை பெய்யாது அப்படிங்கிறான். நான் சொன்னாதான் மழை பெய்யும், நான் சொன்னாதான் மழை நிற்கும், நான் சொல்ற வரைக்கும் மழை பெய்யாது அப்படின்னு. என்ன மாதிரி பாருங்களேன், இது எப்படின்னா வெளியில இருக்கிற அட்மாஸ்பியரை இவன் கண்ட்ரோல் எடுக்கிறான். வெளியில இருக்கிற அட்மாஸ்பியரை இவன் கண்ட்ரோல்ல எடுக்கிறான். அது என் கண்ட்ரோல்ல இருக்குது. இந்த அட்மாஸ்பியரை மாற்றக்கூடிய வல்லமைய தேவன் என் கரத்துல கொடுத்திருக்கிறாருங்கிற அவன் தீர்க்கதரிசியா இருக்கிறதுனால அல்ல, அவனுக்கு அந்த எண்ணம் இருக்கிறதுனால. ஆமா, நீங்க தீர்க்கதரிசியா தான் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. பாருங்களேன், உங்க அட்மாஸ்பியரை மாத்துறதுக்கு இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டாலே போதுமானது. உள்ள இருக்கிற அட்மாஸ்பியரையும் மாற்ற முடியும், வெளியில இருக்கிற அட்மாஸ்பியரையும் மாற்ற முடியும். நான் உங்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு இப்போ இதை கூகுள் மீட்ல இதை ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், உங்களை சுத்தி இருக்கிற அட்மாஸ்பியர்ல ஏதோ ஒரு பெரிய சேஞ்சு இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஆமா, சுத்தி இருக்கிற அட்மாஸ்பியர்ல ஒரு பெரிய சேஞ்ச் இப்போ நடந்துட்டு இருக்குது. ஆமா, ஒரு பெரிய சேஞ்ச் நடந்துட்டு இருக்கு. ஆமென். கண்களை மூடி சொல்லுங்க, இந்த அட்மாஸ்பியர் அப்படியே மாறட்டும். எனக்கு பிடிக்காத இந்த சூழல் அப்படியே மாறட்டும். நெருப்புக்குள்ள தூக்கி போடுறாங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை. பிடிக்காத ஒரு அட்மாஸ்பியர் பாருங்க. ஆனா அவங்களுக்கு உள்ள இருந்து எழும்பின ஒரு விஷயம், நீ தூக்கி போடு, அது அப்படி போட்டாலும் உன்னைய நான் ஆராதிக்க மாட்டேன், என்னை விடுவிச்சாலும் உன்னைய நான் ஆராதிக்க மாட்டேங்கிற உள்ள இருந்த ஒரு அட்மாஸ்பியர் பார்த்தா வெளியில இருந்த வெக்கையை அவிச்சு போட்டுருச்சு. வெளியில இருந்த ஒரு வெக்கைய அவிச்சு போட்டுருச்சு. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த 3 பேரோட 4ஆம் நபரா ஒருத்தர் உலாவுகிறத நான் பார்க்கறேன்னு ராஜா சொல்றான் பாத்தீங்களா. இது நெருப்பு நேரத்துலதான் அவர் வருவாரு அப்படிங்கிறது இல்ல பாருங்களேன். அவர் 4ஆம் நபர் எப்பொழுதுமே இந்த 3 பேரோட இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க குடும்பத்தோட உங்க பிள்ளைகள் இருக்கிறது தொட்டு பார்த்தா எவ்வளவு நிஜமோ, உங்க கணவன் உங்க மனைவியை தொட்டு பார்த்தா இருக்கிறது எவ்வளவு நிஜமோ, அதை விட நிஜமான ஒரு விஷயம் உங்களுடைய எல்லா சூழல்லையும் ஒருத்தர் உங்களோட இருக்கிறது. என்னன்னா பிரச்சனை வரும்பொழுது அவர் இருக்கிறது வெளியில தெரியுது, மற்ற நாட்கள்ல வெளியில தெரியறது இல்ல. நீங்க நெருப்புக்குள்ள போடும் பொழுது அவர் யார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். மற்றபடி உங்க கூட தான் இருக்கிறாரு, உங்க கூடயும் என் கூடயும் தான் அவர் எப்பொழுதுமே இருக்கிறாரு. ஆனா பிரச்சனைன்னு வரும்பொழுது இந்த அட்மாஸ்பியர் உன்னை சேதப்படுத்தாது, தலைமுடி கூட கருகாது, அந்த வஸ்திரத்துல கூட அந்த நெருப்பின் வாடை இருக்காது, உன் சரீரத்துல அந்த நெருப்பின் வாடை இருக்காதுங்கிறத உறுதிப்படுத்தும்படியா இந்த அட்மாஸ்பியர் ஒன்னும் செய்யாது, இந்த மண்டலம் ஒன்னும் செய்யாது. உனக்குள்ள இருக்கிற மண்டலம் வெளியில இருக்கிற மண்டலத்தை
பாதிக்கும். ஆமென். எனக்கு ஆண்டவர் இதுதான் காட்டிக்கிட்டே இருக்கிறார் பாருங்க. ஒரு 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 சிம்பிளை காட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த கொஸ்டின் மார்க் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே ஸ்ட்ரைட் ஆகி ஒரு ஆச்சரியக்குறியா மாறுகிறத நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். உங்களுடைய எல்லா தலையின் மீதும் அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இன்றைக்கு உங்களுடைய எல்லா கேள்விகளும் ஆச்சரியங்களாய் மாறப்போகுது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லா கேள்விகளும் ஆச்சரியங்களாய் மாறப்போகுது. எல்லா கேள்விகளும் எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய எல்லா கேள்விகளும், இந்த மண்டக்குள்ள ஓடுற எல்லா கேள்விகளும் இன்றைக்கு ஆச்சரியக்குறியாய் மாறப்போகுது. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் ஜனம் விடுதலை வரும்பொழுது ஒரு இடத்துல வந்து வசமா சிக்குது. சரியா? 14ஆம் அதிகாரம் இப்படி ஆரம்பிக்குது. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்திற்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திரக்கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. இந்த சிச்சுவேஷன் உங்க எல்லாரும் தெரியும். இது என்னன்னா, செங்கடலுக்கு முன்பதாய் தேவன் என்ன பண்றாரு, இவங்களை வழிநடத்தி கொண்டு வந்து நிப்பாட்டி வைக்கிறாரு. சிச்சுவேஷன் இதுதான். சிச்சுவேஷன் இதுதான். எல்லா ஆப்ஷனும் சோழி முடிஞ்சிருச்சு. ஒரு ஆப்ஷன் கூட இனி இல்லை. மனுஷனுடைய இருதயம் பார்த்தா எப்பவுமே ஆப்ஷன்ஸை அதிகமாக விரும்பும். ஈவன் நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால், வழக்கமாக சாப்பிட்றோம் அதே தோசையை தான் சாப்பிட போகிறோம், வழக்கமாக சாப்பிட போகிறோம் அதே புரோட்டாவை தான் சாப்பிட போகிறோம், வழக்கமாக சாப்பிட போகிறோம் அதே பூரியை தான் சாப்பிட போகிறோம், அதே பொங்கலை தான் சாப்பிட போகிறோம். சரியா? ஆனால் அந்த 2 இட்லி தான் வழக்கமாக சாப்பிட்ற ஆட்கள் இருக்கும் எப்பவுமே. ஹோட்டல் போனால் 2 இட்லி, ஹோட்டல் போனால் பிளெயின் தோசை. என்ன மாதிரி அதெல்லாம் எந்த ஹோட்டல் போனாலும் புரோட்டா தான் கேட்கும். எங்கே போனாலும் புரோட்டா இருக்கா அப்படின்னு தான் கேட்கும். ஆனால் என்னன்னா, என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கும். ஆப்ஷன் இருக்கணும். ஆப்ஷன் இருக்கணும். அவன் வந்து அதில் வரிசையாக சொல்லுவான், இட்லி பூரி பொங்கல் போட எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது 2 இட்லி கொண்டா அப்படின்னு பாருங்க. இப்போ அவன் 2 இட்லி தான் இருக்கு அப்படின்னு சொன்னா வேற ஹோட்டலுக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு இது வரும் பாருங்களேன். ஆப்ஷன் இல்லாத என்ன அப்படின்னு. சாரி எங்க போன ஆப்ஷன் பார்ப்போம். எடுக்க போற 2 சேரிக்கு அவன் கவுண்டரில் வச்சிருக்கிற அவ்வளோ சரியும் இப்போ எனக்கு டேபிளுக்கு வரணும். ஆமாம், பட்ஜெட் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் பட்ஜெட் கூட இருக்கிறதையும் போய் பார்க்க வேண்டியது, குறைய இருக்கிறதையும் போய் பார்க்க வேண்டியது. பாருங்க எப்படி ஆப்ஷனு என்ன பண்ணுவோம், எல்லாவற்றிலையும் ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கிற வரைக்கும் ஒரு 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 கவலையே வராது. சரியா? ஒரு காரியம் நிறைவேறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கிற வரைக்கும் கவலையே வராது, ஒரு பிரச்சனை இருக்காது. ஆனா என்னைக்கு ஆப்ஷன் நிக்குதோ அன்னைக்கு பார்த்தா ஒரு திகைப்பு உண்டாகும். என்னைக்கு ஆப்ஷன் நிக்குதோ அன்னைக்கு ஒரு திகைப்பு உண்டாகும். நான் உங்களுக்கு சொல்றேன், தேவன் வேலை செய்வதற்கு உகந்த நேரம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் தான் இருக்கிறத, தான் உங்களோட தான் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிறதற்கு உகந்த நேரம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா ஆப்ஷனும் நின்று போகிற அந்த நேரம் தான். எல்லா ஆப்ஷனும் நின்று போற அந்த நேரத்துல தான் அவர் என்ன பண்ணுவார்னா, தான் இருக்கிறத அவர் நிரூபிக்கிறத தேவனாய் அவர் இருக்கிறார். ஏமே, புரிஞ்சுதான் நான் சொல்றது? எல்லா ஆப்ஷனும் நின்று போன ஒரு நேரம் தான். இன்னொன்னு பஞ்ச் வேடா சொல்றேனே, டோட்டலா லாக்கான ஒரு நேரம் தான். டோட்டலா லாக்கான ஒரு நேரம் தான் கர்த்தர் தன்னுடைய கீயை உங்க கையில கொடுக்கிற நேரமா இருக்கும். எல்லா இடத்துலையும் பூட்டு போட்டாங்க அப்படிங்கிற நேரத்துல தான் உங்களுக்கான சாவி உங்களுக்கு கையில வர்ற நேரமா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனமா சொல்றேன், நிறைய சாவிகளை நான் பார்க்கிறேன். நிறைய சாவி உங்க கையில வர்றதா நான் பார்க்கிறேன். நானும் ரிசீவ் பண்ணிக்கிறேன். நிறைய கீஸ் உங்க கையில வர்றதை நான் பார்க்கிறேன். மோ ரபாஷா, உங்களுடைய புது வீட்டுக்கான கீ. ஆமென். ஹல்லேலூயா. மோ ரபா ஷன்சாலபா தகமட ரதலபா.
ஹalleluya, ஹalleluya. நிறைய கீஸ் உங்க கையில வரதை நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஸோ இப்போ டோட்டல் லாக் கண்டிஷன் தான் தேவன் கீயை கொடுக்கறதுக்கான சரியான ஒரு கண்டிஷன். எல்லாரும் சொல்லுங்க, லாக் கண்டிஷன். அதுதான் தேவன் கீ கொடுக்கறதுக்கான கண்டிஷன். ஏமே, டோட்டல் லாக் கண்டிஷன் தான் தேவன் கீ கொடுக்கறதுக்கான ஒரு கண்டிஷன். இந்த சம்பவத்தின் போது இஸ்ரவேல் ஜனம் எகிப்திலிருந்து வெளியில் வருது பார்த்தீங்களா? வெளியில் வரும்போது பார்த்தா இந்த இடம், இந்த 14வது அதிகாரம் 1-2 சொல்லியிருக்கிற ஒரு இடம் என்ன அப்படின்னா, 2 பக்கமும் சினாய் மலை இருக்கு. இவங்க என்னன்னா நடு வழியாக தான் கிராஸ் ஆகி இப்படி வராங்க. சரியா? 2 பக்கமும் சினாய் மலை இருக்குது. நடு வழியா இவங்க கிராஸ் ஆகி வராங்க. கிராஸ் ஆகி வந்து ஆப்போசிட்ல பார்த்தா என்ன இருக்குது? செங்கடல் இருக்குது. செங்கடல் ஆப்போசிட்ல இருக்குது. இவங்க 2 மலைக்கு நடுவில் தான் வராங்க. இப்போ ஏதாவது ஒரு அட்டாக் நடந்ததுன்னா இவங்களால செதறி கூட ஓட முடியாது. ஏன்னா 2 பக்கமும் மலை இருக்குது, முன்னாடி செங்கடல் இருக்குது. தேவனுடைய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது பாருங்களா. இப்போ நான் இவ்வளோ நேரம் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? ஆப்ஷன், நிறைய ஆப்ஷன்ஸ். இது மூலியமா நடந்துரும், அது மூலியமா நடந்துரும், இப்படி போயிடலாம், அப்படி போயிடலாம், இப்படி எஸ்கேப் ஆயிடலாம், அப்படி தப்பிச்சிடலாம். இது எல்லாமே ஆப்ஷன். இது எல்லாமே ஆப்ஷன். இது எல்லாம் லாக் ஆகிற டைம்ல தான் காட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த இடத்துல வேலை செய்யும். காட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, அது நம்மளுடைய இமேஜினேஷன்லயே இல்லாததா இருக்கும். வேதம் சொல்லுது, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை நான் செய்வேன் அப்படின்னு. எப்படி செய்வீங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வேதம் சொல்லுது, நீ அறிய மாட்ட, உனக்கு அது புரியவும் செய்யாது, உனக்கு தெரியவும் செய்யாது, அப்படிப்பட்ட ஒரு வேலையை தான் நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு. தேவனுக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டு. உங்களுக்கு ஓபன் பண்றதுக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டு. அவர் வனாந்தரத்துல கூட ஆப்பர்ச்சுனிட்டியை உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிறார். இல்ல சொல்லுங்க, ஆப்ஷன் கட் ஆகிற நேரத்துல எனக்கு காட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஓபன் ஆகும். ஆப்ஷன் க்ளோஸ் ஆகிற டைம்ல எனக்கு காட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஓபன் ஆகும். ஆமென், ஹalleluya. சில நேரத்துல இந்த ஆப்ஷன்ஸ் கட் ஆகிறது நல்லது. ஏன்னா எலியா தீர்க்கதரிசி சாப்பிட்றதுக்கு அவனுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அதுவே சூப்பர் நேச்சுரலா தான் இருந்தது இல்லையா? காகம் கொண்டு வந்து என்ன பண்ணுது? சாப்பாடை கொடுக்குது. ஆத்துல தண்ணி ஓடுது, தலைவர் குடிச்சுக்கிட்டுறாப்புல. காகம் கொண்டு வந்து அவனுக்கு மாம்சம் எல்லாமே கொடுத்து அவனை போஷிக்குது. திடீர்னு இந்த ஆப்ஷன் நின்று போகுது. ஆற்றுல கேரித்த ஆறு என்ன பண்ணுது? வற்றி போகுது. காகம் சாப்பாடு கொண்டு வர்றது நின்று போகுது. எல்லாம் சொல்லுங்க, இது நல்லது, இது நல்லது. ஏன்னா நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்கள் நடக்கணும்னா உனக்கு அறிஞ்சதும் புரிஞ்சதுமான ஆப்ஷன்ஸ் நின்று போக வேண்டும். உன் கைக்கு தெரிகிற, உன் கண்ணுக்கு புலப்படுகிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நின்னா அது நல்லது. ஏன்னா அப்போதான் காட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த இடத்துல வேலை செய்ய போகுது. ஆமென், ஹalleluya. எல்லாரும் சொல்லுமா, காட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லும் போதே ஒரு டோர் ஓபன் ஆகும். காட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, காட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமென், காட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பல வழிகள் இருக்குது எக்ஸிட் ஆகிறதுக்கு தேவனிடத்துல. என்றைக்கு ஒரு காரியத்தை இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லப்பா அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களோ அதுதான் விசுவாசம். ஓகேயா? நீங்க எதுல ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்களோ அது பேர் விசுவாசம் கிடையாது. கன்ஃபஸ் பண்றேன் பிரதர், நடக்கப்பதான் அப்படியாக்கும், வரட்டு 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 வரட்டும்லாம் வரட்டு வரட்டுன்னு சத்தம் தான் வருமே தவிர வேற எதுவும் வராது. விசுவாச மனநிலை அப்படிங்கிறத என்ன நான் சொல்றேன், இதை விளக்கிக்கோங்க. எதை குறித்து ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறீங்களோ அதுதான் விசுவாசம். எதை குறித்து ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறீங்களோ அதுதான் விசுவாசம். கண்டிப்பா இதாண்டா நடக்கும் அப்படின்னு நம்ம சில காரியங்களை சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் ஃபெய்த்.
ஆப்ஷன்ஸ் க்ளோஸ் ஆகும்போது உங்கள் இருதயத்திலிருந்து முதலில் எழும்புகிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உங்களுடைய ஃபெய்த். அது என்ன சொல்லுது? சூப்பர்ப்பா, எல்லாம் க்ளோஸ் ஆயிட்டு இப்ப வேற லெவல்ல ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு கூல் மைண்டடா இருக்கிறீங்கன்னா அதுதான் ஃபெய்த். ஆமென், ஹalleluya. வெரி சிம்பிள், வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். ஆமா. இப்போ உங்க விசுவாசத்தை நான் தூண்டுறேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். எப்படிப்பட்ட விசுவாசம்? எல்லா ஆப்ஷனும் க்ளோஸ் ஆகிற நேரத்துல இப்பதான்டா முழுமையா ஒரு காரியம் நடக்க போகுது அப்படின்னு உள்ள இருந்து ஒண்ணு எழும்புது பாத்தீங்களா, தட் இஸ் கால்டு ஃபெய்த். ஆமென், ஹalleluya. அந்த விசுவாசத்தை தூண்டுறதுக்கு தான் தேவன் சில வேலைகளை செய்யறாரு பாருங்க. ஆமென். நம்ம நினைக்கிற மாதிரி வேதத்தின் மனிதர்கள் எல்லாம் விசுவாசத்தின் சிறந்தவர்கள், அவங்கள மாதிரி விசுவாசம் உள்ள ஆட்கள் இல்ல, அவங்களுக்கெல்லாம் பயமே இல்லை, எல்லாத்தையும் எதிர்த்து நின்று பார்த்துட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு நினைக்கிறது பெரிய தப்பு பாருங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய காரியம் உங்களுக்கு வந்து சே இவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த சே இவ்வளவுதானா அப்படிங்கிற காரியத்தை தான் செய்யறதுக்கு ரொம்ப வலிக்கும். சே இவ்வளவுதானா அப்படின்னு தான் இருக்கும், ஆனா அதை செய்யறதுக்கு தான் வலிக்கும் பாருங்க. இப்போ யோசபாத் ராஜா உங்களுக்கு தெரியும், யூதா கோத்திரத்தின் ராஜா, ஒரு சின்ன கோத்திரத்தினுடைய ராஜா, ஒரு சின்ன ஏரியாவுடைய ராஜா. சாலமோனுக்கு அப்புறம் தேசம் ரெண்டா பிரிக்கப்படுது. இஸ்ரவேல் உடைய 10 கோத்திரங்களும் ஒரு இடத்துலையும், வட திசையிலையும் தென் திசையில இந்த யூதா கோத்திரமும் இருக்கு பாருங்க. இந்த வட திசையில் இருக்கிற இந்த நாடுகள் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் வந்து இஷ்டத்துக்கு எவனாவது ராஜாவாவான், இஷ்டத்துக்கு எவனாவது ஒருத்தன் ராஜாவாயிருவான். எப்படின்னா தளபதியா இருப்பான், ராஜாவை கொன்றுவான், கொண்டுட்டு இவன் ராஜாவாவான், அடுத்து இன்னொரு தளபதி வருவான், அவன் கொள்ளுவான், கொண்டு அவன் ராஜாவாவான். இப்படி வந்து ஒரு முரண்மையே இல்லாத ஒரு ராஜ்யபாரமா இந்த இஸ்ரவேல் வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஆனா யூதா கோத்திரத்துல அப்படி இல்லை. தாவீதின் வம்சாவளியில வர்றவங்க தான் என்ன பண்றாங்க, அந்த யூதா கோத்திரத்தை அரசாண்டுட்டே இருக்கிறாங்க. ஏன்? ஏன்னா தாவீதுக்கு தேவன் சொன்ன ஒரு வாக்கு, யூதா கோத்திரத்திற்கு தேவன் சொன்ன ஒரு வாக்கு, உன் சந்ததியில ராஜாக்கள் எப்பொழுதும் இருப்பாங்க, இல்லாம இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தேவன் தாவீதுக்கும் வாக்கு பண்ணியிருந்தார். யூதா கோத்திரத்துக்கும் தேவன் என்ன பண்ணியிருந்தாரு, வாக்கு பண்ணிறாரு. அவர் வாக்கு தத்துவத்தில் உண்மை உள்ள தேவன் என்ன பண்றாரு, கடைசி வரைக்கும் யூதா கோத்திரத்துல ஒரு ராஜாவை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறார். அப்படி வந்த ஒரு ராஜா யாரு அப்படின்னு சொன்னா இந்த யோசபாத் ராஜா. இப்ப இந்த யோசபாத் ராஜாவுக்கு விரோதமா 3 ராஜாக்கள் என்ன பண்றாங்க, எழும்பி வாராங்க. இப்ப இவங்களுடைய மனநிலை அந்த நேரத்துல என்னன்னா, நோ ஆப்ஷன். எல்லாரும் சொல்லுங்க, நோ ஆப்ஷன் டைம், நோ ஆப்ஷன். 2 நாளாகமும் 20வது அதிகாரம். காரியம் கைகூடி வரும்போது ஒருத்தனால எல்லாம் சொதம்பிருச்சு. காரியம் கைகூடி வரும் பொழுது இவங்க வாயினால சிலது இழந்துருச்சு. காரியம் கைகூடி வருது ஆனா உடையுது அப்படின்ற கண்டிஷன்லாம் இருக்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு காட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. 2 நாளாகமும் 20வது அதிகாரம். என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், ராஜாவாவே இருக்கலாம், அபிஷேகமே பண்ணப்பட்டிருக்கலாம், அப்படிங்கிறதுனால பயம் இல்லாம இல்லை. அடுத்து என்ன செய்ய போறோங்கிற கேள்வி இல்லாம இல்லை பாருங்க. இந்த வேதம் முழுக்க ராஜா எப்படி திறமையான ஆளு, கிங் எவ்வளவு பெரிய ஆளு, தீர்க்கதரிசி எவ்வளவு பெரிய ஆளு, ஆசாரியன்னா எப்படி, அவன் எவ்வளவு பெரிய ஆளு அப்படிங்கறத சொல்றதுக்காக மட்டும் அல்ல, புரியுதா, அப்படிங்கறத சொல்றதுக்காக மட்டும் அல்ல, இவங்களுடைய இயலாமையில தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார், இவங்களுடைய நோ ஆப்ஷன் டைம்ல தேவன் எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த வேதமே சொல்லப்பட்டிருக்குது. ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா, இதே சிச்சுவேஷன் உனக்கும் வரும். நீ ராஜரீக அபிஷேகமே பெற்றிருக்கலாம், நீ ஆசாரிய அபிஷேகம் பெற்றிருக்கலாம், இல்ல ராஜரீக ஆசாரிய அபிஷேகத்தை நீ பெற்றிருக்கலாம்.
ஆனா உனக்கும் இதே மாதிரி கண்டிஷன் வரும் பொழுது, நோ ஆப்ஷன் டைம் வரும் பொழுது, அவர்களுக்கு தேவன் எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியின் தேவனா இருந்தாரோ அப்படிதான் இன்றைக்கு உனக்கும் ஆப்பர்ச்சுனிட்டியின் தேவனா அவர் இருக்க போறார் அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் இந்த வேதமே நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்குது பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க, நோ ஆப்ஷன் டைம், இட் இஸ் காட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டைம். ஆமென். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12. இப்ப 3 ராஜாக்கள் எதிர்த்து இந்த யோசபாத் ராஜாக்கு விரோதமா வராங்க. இப்ப இந்த ராஜா ஒரு பிரேயர் பண்றான் பாருங்க. அந்த பிரேயர்லயே அவனுடைய மனநிலை என்ன, அவனுடைய விசுவாசம் என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சிரும் பாருங்க. 12. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். ஃபெய்த்னா என்னங்கிறது புரியுதா உங்களுக்கு? இப்போ சுத்தி நடக்கிறத பார்த்துட்டு இதுல ஒரு ஜெயம் வரப்போகுது, அதெல்லாம் நல்லது, அதெல்லாம் நல்லது. ஆனா இதுல ஒரு பெரிய மகத்துவத்தை நான் பார்க்க போறேன், இதுல ஒரு இதை செய்ய போறேன், இதெல்லாம் நல்லது. அதெல்லாம் ஃபெய்த்தை தூண்டுறதுக்கான விஷயங்கள் நடக்கும். பட் அது பூரண ஃபெய்த் கிடையாது. காரிய ஜெயமாய் முடியும் என்று சொல்வது நம்பிக்கை. அது 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 பேர் ஃபெய்த் கிடையாது. அது பேர் விசுவாசம் அல்ல. காரியத்தை விசுவாசிப்பது விசுவாசம் அல்ல. உங்கள் கண்கள் தேவனை நோக்கி பார்ப்பதுதான் விசுவாசமா இருக்குது. அந்த விசுவாசம் தான் ஜெயிக்கும். அந்த விசுவாசத்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்குமே தவிர இந்த காரியம் மாறுதலாகும், இந்த காரியத்துல ஒரு பெரிய ஜெயம் உண்டாகும் சொல்றது பேரு நம்பிக்கை. உங்க நம்பிக்கையை கூட தேவன் கனப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா நம்பிக்கைக்கு ஒரு கால அளவீடு இருக்குது. ஒரு நம்பிக்கைக்கு கால அளவீடு இருக்குது. ஒரு நம்பிக்கை எப்படியாவது என்னைக்காவது எங்கேயாவது அப்படிதான் நிறைவேற ஒரு விஷயமா இருக்குது. பட் ஃபெய்த் மீன்ஸ் நவ். நீங்கள் விசுவாசித்தால் இப்பொழுது தேவ மகிமையை காண்பீர்கள். அது என்ன? எப்பா பலன் இல்லை, எப்பா இதுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல, எல்லா ஆப்ஷனையும் அடைச்சிருச்சு, நம்பினவங்க எல்லாம் கைவிட்டுட்டாங்க, இதுக்கு மேல எனக்கு நம்பிக்கையே இல்லை, ஆனா என் கண்கள் உண்மை நோக்குகிறது அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? அதுதான் ஃபெய்த், அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி டைம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இதுவே ரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். மோரபா ஷதகம் படரதலபா. நீங்க அந்நிய பாஷையை பேசுகிறவர்களா இருக்கிறீங்கன்னா இத அந்நிய பாஷையை பேசிக்கொண்டே ரிசீவ் பண்ணுங்க. உங்கள் கண்கள் தேவனையே நோக்கி கொண்டிருப்பதாக. ஆமென். இன்றைக்கு நான் ஏதோ ஒன்று சொல்லி முடிக்க போறது இல்லை. இன்றைக்கு உங்க காரியம் உங்க கண்ணு முன்னாடி மாறப்போகுது. அதை நீங்க பார்த்து சாட்சியா சொல்ற வரைக்கும் இன்னைக்கு விட போறது இல்லை. இன்னைக்கு பார்க்க போறேன். ஆமென். இன்னைக்கு நான் பார்க்க போறேன். சொல்லுங்க, இன்னைக்கு நான் பார்க்க போறேன். உங்களுக்கு புரியுதா? நம்மளுக்கு என்ன கேள்வி இருக்குதோ அதே கேள்வியோட தான் இந்த மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறான். தேவரீர் இதில் நியாயம் தீர்க்க மாட்டீங்களா? எங்களுக்கு விரோதமா இருந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. புரியுதா அந்த கண்டிஷன் உங்களுக்கு? நிற்கிறதுக்கு கூட எங்களுக்கு பலன் இல்லை. இதை எப்படி நாங்க இதை அப்ரோச் பண்ண போறோம்? இதை எப்படி நாங்க மேற்கொள்ள போறோம்? சில காரியங்கள் நம்மளை மேற்கொள்ளலாம். அதனால நீங்கள் தோத்து போனவர்கள் அல்ல. ஆமென். காரியங்கள் மேற்கொண்ட மாதிரி இருக்கலாம், அதனால நீங்கள் தோல்வியின் நபர் அல்ல. சில நேரத்தில் ஆப்ஷன்ஸை நீங்க இழந்திருக்கலாம், அதனால நீங்கள் தோல்வியின் நபர் அல்ல. அந்த ஆப்ஷன்ஸ் உங்களுடைய வெற்றியை நிர்ணயிக்க போறது அல்ல. இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுடைய வெற்றியை நிர்ணயிக்க போறது அல்ல. நீங்கள் எதிர்பார்த்த இடம் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்த நபர்கள் உங்களோடு பயணிக்காம இருந்திருக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்த வீடு உங்களுக்கு அமையாம இருந்திருக்கலாம், நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் வராம இருந்திருக்கலாம். இவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லி நான் போட்டேன் பிரதர், ஆனா மண்ணு தான் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க உட்கார்ந்துருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த அடைக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ் உங்களுடைய ஜெயத்தை நிர்ணயிக்காது. இந்த அடைக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ்னால உங்களுக்கு வாழ்க்கை வராது. இந்த அடைக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்காது. இதற்கு மாறா இந்த அடைக்கப்பட்ட நேரத்துல, இந்த ஷட்டர் விழுந்த நேரத்துல, இந்த பிளாக் விழுந்த நேரத்துல,
இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆன இந்த நேரத்துல இன்றைக்கு நான் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டாகுது. அதுதான் என்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க போகுது. நான் நோக்கி பார்க்கும் என் கர்த்தர் தான், நான் நோக்கி பார்க்கிற என் இயேசு தான் எனக்கு எதிர்காலத்தை திறந்து விட போறார். ஆமென். ஹல்லேலூயா. மோரபா சந்தாலபா தகமட ரதலபா எல்லாரும் சொல்லுங்க, நான் நோக்கி பார்க்கிறேன். ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது. வேதம் சொல்றது, நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். கர்த்தருடைய கரம் என் மீது வந்து அமர்ந்தது. ஆவிக்குள்ளான மனுஷன், கர்த்தருடைய கரம் என் மேல வந்து அமர்ந்திருக்குது அப்படின்னு சொன்னா, இனி என் பார்வை மாறப்போகுதுன்னு அர்த்தம். இனி என் பார்வை மாறப்போகுதுன்னு அர்த்தம். உலர்ந்த எலும்புகளுக்கு மத்தியில, எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. உலர்ந்த எலும்புகளுக்கு மத்தியில நின்றுட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகுது? கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன், கர்த்தருடைய கரம் என் மீது வந்து அமர்ந்தது. அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, அப்பா இதெல்லாம் உயிரோட எழும்புமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இதெல்லாம் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இதை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லு, அது சேனையா எழும்பும். இதை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லு, அது சேனையா எழும்பும். ஆப்ஷன், இதுக்கெல்லாம் என்ன ஆப்ஷன்? ஒரு ஆப்ஷனும் கிடையாது. இதுக்கெல்லாம் ஒரு ஆப்ஷனும் கிடையாது. இதெல்லாம் உயிரோட எழும்புறதுக்கு எந்த ஆப்ஷனும் இல்லை. இதெல்லாம் உயிரோட எழும்புமா அப்படிங்கிறதுக்கு எந்த ஆப்ஷனும் இல்லை. ஆனா நீ இப்போ தீர்க்க தரிசனம் சொல்லு, இதெல்லாம் சேனைகளாய் எழும்பும். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களுடைய நோ ஆப்ஷன் டைம்ல ஆப்பர்ச்சுனிட்டியே வேற எந்த முகாந்திரமும் தேவையில்லை, வேற எந்த அறிவும் தேவையில்லை. ஒன்னே ஒன்று இருந்தா போதும். நீங்க அவரை நோக்கி பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஆவிக்குள்ளான மனுஷனாய் மாறுகிறீர்கள். ஆவிக்குள்ளான மனுஷனாய் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். இதுதான் சூப்பர் நேச்சுரல் என்ட்ரி கொடுக்க வேண்டிய நேரம். பாருங்க, நோ ஆப்ஷன் டைம், இட்ஸ் என்ட்ரி டைம் ஃபார் தி சூப்பர் நேச்சுரல். இப்பதான் நீங்க பார்க்காததெல்லாம் நீங்க பார்க்க போறீங்க. பத்மு தீவுல யோவான் பார்க்கிறான் பாருங்களேன் ஒரு பார்வை. இது எந்த மனுஷனாலையும் பார்க்க கூடாத ஒரு பார்வை. இந்த உலகம், அவன் ஒரு தீவுல தண்டனைக்காக போடப்பட்டிருக்கிறான். அந்த தீவு அவன் கண்ணுக்கு தெரியல. அவன் கண்ணை திறந்தாலும் சரி, க்ளோஸ் பண்ணாலும் சரி, ஓப்பன் விஷன், க்ளோசன் விஷன்ல தேவன் அவனுக்கு காட்டுறது மட்டும்தான் அவன் கண்ணுக்கு தெரியுது. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், இன்னையிலிருந்து நீங்க இது எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரியாது. உங்க சுத்தி இப்போ ஏதோ ஒண்ணு கண்ணுக்கு தெரிஞ்சதுனால உங்க தலை சுத்துது பாருங்க. ஏதோ உங்க கண்ணுக்கே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த ஆப்ஷன்ஸையே உங்க மைண்ட் சுத்தி சுத்தி வர்றது பாருங்களேன். இன்றைக்கு அந்த கண்ணு பிளாக் ஆக போகுது. இன்றைக்கு ஆவியின் கண் திறக்கப்பட போகுது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். கர்த்தருடைய கரம் என் மீது வந்து இறங்கினது. இப்ப என் பார்வை மாறுது. இப்ப என்ன நடக்குது? கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது என்ன ஆகுது? பதில் உண்டாகுது. குடும்பமா என்ன பண்றாங்க? பதில் உண்டாகுது. என்ன மாதிரி பதில் உண்டாகுது? 14வது பாருங்களேன். ஒரு லேவி கோத்திரத்துல ஒருத்தன் மீது கர்த்தருடைய ஆவி இறங்கி அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் இவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்கள் எரிபேல் வனாந்திரத்துக்கு எதிராக பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே. ஆப்ஷன் இல்லாத நேரத்தில் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். சகல இஸ்ரவேல் ஜனங்களே, சகல தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் உடன் சுதந்திரவாளிகளே, இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களே, சகல யூதா கோத்திரத்தாரே, விருத்த சேதனம் உடையவர்களே, உள்ளத்தின்
இயேசுவை சொந்த இரட்சகமாய் ஏற்றுக்கொண்டதுனால விருத்த சேதனம் அடைந்தவர்களே, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. இந்த நோ ஆப்ஷன் டைம்ல பலனற்று போய் இருக்கிறோம் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பதாய் அப்படின்னு சொல்ற இந்த நேரத்துல கர்த்தருடைய ஆவி இறங்குனதுனால இப்ப பார்வை மாத்தி சொல்லப்படுது பாருங்களேன். நீ இந்த கூட்டத்தை பார்க்காத, கர்த்தருடைய ஆவி இறங்குனுச்சுன்னா பார்வை மாறுது. ஆமென். உங்க பார்வையை மாற்றுவதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் இறங்குறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க பார்வை மாறுதுங்க. மோரபா ஷதகா மடரதலபா. எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றார். ஆமென். இப்ப என்ன நடந்துச்சு? 22வது வசனம் பாருங்க. அவர்கள் பாடி இப்போ துதிக்கும்படியான ஆட்களை யோசபாத் ராஜா வந்து என்ன பண்றான்? முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறான். நிறுத்தினதுக்கு அப்புறம் பாடி துதிக்கிறாங்க. துதிக்கும் போது என்ன ஆகுது? 22 அவர்கள் பாடி துதி செய்ய துவங்கின போது யூதாக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஒருத்தன் தன்னால வெட்டிட்டு செத்துட்டான் பாருங்க. நோ ஆப்ஷன் டைம்ல என்ன நடக்கும்? ஆப்பர்ச்சுனிட்டி காட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆனிச்சுன்னா என்ன நடக்கும்? பாருங்க, நோ ஆப்ஷன் டைம் அது என்னை சார்ந்தது. எனக்கு விரோதமா ஏராளமான கூட்டம் வந்துருச்சு, எனக்கு முன்னாடி செங்கடல் வந்துருச்சு, எனக்கு எதிர்பார்த்திருந்த காரியம் கைகூடாம அதுல யாரோ மண்ணெல்லி போட்டாங்க, அல்லது நானே மண்ணெல்லி போட்டேன், வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம என்னத்தையோ செஞ்சுட்டேன், தேவையில்லாம இதுல போய் தலையிட்டுட்டேன். ஆனா இதெல்லாம் இப்படிப்பட்ட நோ ஆப்ஷன் டைம். நோ ஆப்ஷன் டைம் இல்லை சொல்லுங்க. நோ ஆப்ஷன் டைம். நோ ஆப்ஷன் டைம்ல காட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகுது. காட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆனிச்சுன்னா என்ன ஆகுது? இந்த யுத்தம் கர்த்தருடையது அப்படிங்கிறது ஊர்ஜிதமாகுது. அதுதான் சூப்பர் நேச்சுரல் என்ட்ரி டைமா மாறுது. அது என்னைய ஸ்ட்ரெயின் பண்ணாம, என்னுடைய பலனை செலவழிக்காம, என்னைய சந்தோஷத்திற்குள்ள அது நடத்துது. ஆமென். ஹல்லேலூயா. எதிரா வர்ற காரியங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு வெட்டிட்டு சாவுது பாருங்க. ஆமென். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு எதிராக இருக்கிறது வெவ்வேறு அதிகமான காரியங்களா இருக்குது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அது ஒண்ணுக்கு ஒண்ணு வெட்டிட்டு சாவும். பினான்சியல் ட்ரபிள் இருக்குது, ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது, நோய் இருக்குது, ஏமாற்றம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, சமாதானம் இல்லை, இப்படிலாம் பலது உங்களுக்கு எதிராக வந்ததுனால பலனற்று போய் உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், உங்கள் இருதயம் கர்த்தரை நோக்க கடவுது. உங்கள் இருதயம் இயேசுவை நோக்கி பார்க்க கடவுது. பார்க்கறது மட்டும் இல்ல, அதை பார்த்து சொல்ல கடவுது. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. நான் முதல்ல சொன்னேன், எது ஃபெய்த்து? இவ்வளவு திரளான ஒரு பிரச்சனை வரும் பொழுது லபோதுபான்னு அடிக்கிறதோ அதெல்லாம் ஃபெய்த்து கிரியேட் ஆகிறதுக்கு நம்ம செய்கிற சில வேலைகள் பாருங்க. அது தப்புன்னே சொல்லல. ஃபெய்த் கன்ஃபெஷன் இஸ் குட். ஃபெய்த் கன்ஃபெஷன்ங்கிறது பிரச்சனை வரும்பொழுது பண்றது கன்ஃபெஷன் மட்டுமல்ல, நம்முடைய அனுதின வாழ்க்கையே ஃபெய்த் கன்ஃபெஷனாக தான் இருக்கணும். நம்முடைய அனுதின வாழ்க்கை ஒவ்வொரு காரியத்தை நீங்க அணுகும் பொழுது ஃபெய்த் கன்ஃபெஷன் தான் வெளியில வரணுமே தவிர நெகட்டிவான வார்த்தைகள் வெளியில வரக்கூடாது. இது டே டு டே வாழ்க்கையில ரொட்டீனா செய்ய வேண்டிய சில காரியங்கள். ஆனா பிரச்சனைன்னு வரும் பொழுது ஃபெய்த் கன்ஃபெஷன் பண்ணி ஒரு ஃபெய்த் கிரியேட் ஆகி அப்படிலாம் நடக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அப்படி தேவன் வந்து அப்படி செஞ்சாதான் அது பேர் ஃபெய்த்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லல. அப்படி இருந்தாதான் நான் ஏதாவது ஒண்ணு செய்ய முடியும்னு சொல்லல. இந்த பிரச்சனை வரும் பொழுது உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒண்ணு தெரியணுப்பா, நீ இந்த காரியத்தை விசுவாசிக்காத, நீ என்ன விசுவாசி. என்னைய நீ விசுவாசிட்டன்னா உன் இருதயத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு விஷயம் வெளியில வரும். அது என்ன அப்படின்னா இதெல்லாம் தன்னால சரியா போகும். ஆமென். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. தேவன் இன்னைக்கு என் கையில கொடுத்திருக்கிறத முழு இருதயத்தோட முழு பலத்தோட நான் என் வேலையை செய்ய போறேன். இதை தேவன் பார்த்து கொள்வார். இந்த யுத்தம் கர்த்தருடையது அப்படின்னு உள்ளத்துல இருந்து ஒரு எழும்பி நீங்க கூல் மைண்டடா இருக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் நீங்க விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறீர்கள்னு அர்த்தம். அனாயிண்டட் பர்சனுக்கு
அன்னைட்டட் பர்சன்னா யாரு? ஒரு 10-15 ஊழியக்காரங்க பேர் மைண்டில் வருதா? வர்றது நல்லது. ஆனால் அன்னைட்டட் பர்சன்னா யாருன்னு கேட்கும் பொழுது 10-15 ஊழியக்காரங்க பேர் முதல்ல வரக்கூடாது, உங்கள் பேர் தான் முதல்ல வரணும். யூ ஆர் அனைட்டட். ஏமே ஸோ இதை குறித்து நான் நிறைய பேசியிருக்கிறேன். எது நிமித்தமாக நான் அனைட்டட் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேசியிருக்கிறேன். பழைய மெசேஜ்லாம் நீங்கள் எடுத்து கேட்டிங்கன்னா அது இருக்கும். கிறிஸ்து அப்படின்னா என்ன, கிறிஸ்தவர்கள் அப்படின்னா என்ன நான் பேசியிருக்கிறேன். அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தா அபிஷேகம் நுகத்தை முறிக்கும், அபிஷேகம் ஒரு ஞானத்தை வெளிப்படுத்தும், அபிஷேகம் சில காரியங்களை நம்ப பண்ணும், அபிஷேகம் அடுத்த காரியத்திற்குள்ள நம்மளை மூவ் பண்ணும். அப்படிங்கிறதுனால அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டா பயம் இருக்காதா? அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டா பயமே இருக்காதுல்ல அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? யாராவது ஒருத்தர் அவர் காரியங்கள் ஜெயமாய் முடிய பண்ணும் பொழுது அதை சாட்சியா நீங்க கேட்கும் பொழுது, அல்லது வேதத்தின் மனிதர்களை எடுத்து பார்த்து அதை சாட்சியா நீங்க கேட்கும்போது உங்க இருதயம் அவருக்கு என்னப்பா அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார், ராஜரீக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார், அவர் ராஜாப்பா, அவர் எவ்வளவு பெரிய ஊழியக்காரர், அவர் ஃபெய்த் வேற லெவல்லாம் அப்படின்லாம் உங்களுக்கு தோணுதுன்னா நீங்க ஏமாந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் என்ன மாதிரி பாடுள்ள மனிதர்களே. ஆனா அவங்க பார்க்கிற பார்வையில ஒரு வித்தியாசம் இருக்கு. சரியா? அவங்க பார்க்கிற பார்வையில ஒரு வித்தியாசம் இருக்கு. தாவீது ராஜாக்கு அப்படி ஒரு சம்பவம் நடக்குது. வடதிசைய இஸ்ரவேல் 10 கோத்திரமும் ஒரு பக்கம் நிக்குது, தாவீதின் பக்கத்துல ஒரு 2 கோத்திரம் நிக்குது, யூதா கோத்திரம் நிக்குது. தாவீது பக்கத்துல உள்ள படை தளபதி யோசாப் நினைக்கிறேன் அவன் பேரு. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் வருது. சவுலோட குடும்பத்திற்கும் தாவீதோட குடும்பத்திற்கும் ரொம்ப நாள ஒரு யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது. அந்த டைம்ல சவுலுடைய டீம்ல இருந்த அந்த 10 கோத்திரத்தினுடைய தளபதியா ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேர் அப்னேயர். சரியா? அவர் பேர். தாவீதுடைய படை தளபதியினுடைய பேர் யோவாப். இந்த சின்ன கோத்திரத்துக்கு அதிபதியா யார் இருக்கிறார்? தாவீது இருக்கிறாரு. இப்போ ஒரு சம்பவத்துல அப்னேயர் என்ன பண்றாரு, அந்த சவுலின் உடைய அந்த டீம்ல இருந்த ஒரு ஆள் இந்த அப்னேயர் என்ன பண்றாருன்னா, அந்த தளபதி இந்த யோவாப், தாவீதின் தளபதியா இருக்கிற இந்த யோவாப், இந்த தென் திசை பகுதியை கண்ட்ரோலுக்குள்ள வைத்திருக்கிற இந்த லீடர், இந்த யோவாப், இவருடைய தம்பியை ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில கொண்டுடுறாரு. அது வேணுக்குன்னு கொள்ளல. அப்னேயர் போயிட்டு இருக்கும் பொழுது அவர் தம்பி தேவையில்லாம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. இடா போடா, சொன்னா கேளுடான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு, கேட்கல, போட்டு தள்ளிட்டாங்க. இப்படி ஒரு பகை இந்த 2 தளபதிக்குள்ளேயும் இருக்கு. இப்ப இந்த அப்னேயர் என்ன பண்றாருன்னா, தாவீத பார்க்கறதுக்காக வராரு. எதுக்கு வராரு? தாவீதுட்ட எப்படினாலும் இவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாரு, எப்படினாலும் இஸ்ரவேலுடைய ராஜாவா தாவீத தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், இவர் கண்ட்ரோல்ல மாறப்போது எல்லாம் அறிந்தவரா என்ன பண்றாரு இந்த அப்னேயர் தாவீத மீட் பண்றதுக்கு வராரு. மீட் பண்ணி விருந்தெல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணி, நீங்க தான் ராஜாவா இருக்கணும், இந்த 10 கோத்திரங்களும் உங்கள்ட்ட நிச்சயமா சேர்ந்துடும், அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்லாம் வாக்குகள் கொடுத்து என்ன பண்றாரு, அவரை புகழ்ந்து தாவீதுக்கு சுகமான ஒரு செய்தியை அனுபவிச்சு தீர்க்க தரிசன நிறைவேறுதல நம்பும்படியான காரியங்கள்லாம் கைகூடி வந்துட்டு இருக்கும் பொழுது இந்த யோவாப் இருக்காரு பார்த்தீங்களா, இவர் ஒரு அவசரம் கொடுக்க இவர் என்ன பண்ணிவிட்டாரு, ஏற்கனவே தம்பியை கொன்ன ஒரு பகை உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கு. நைஸா போய் என்ன பண்ணிட்டாரு, இந்த அப்னேயரை கூப்பிட்டு விட்டு ஒரு ஒளிமுக வாசல்ல என்ன பண்ணிடுறாரு, இந்த அப்னேயரை குத்தி கொன்றுறாரு. குத்தி கொன்னதுக்கு அப்புறம் அந்த ஊரே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப தாவீதுக்கு அப்னேயர் மேல ஒரு அன்பு, அது ஒரு பக்கம், அது ஒண்ணு. இன்னொன்னு, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற ஒரு நேரம், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிற ஒரு நேரம், ஊற்றப்பட்ட அபிஷேகம் நிறைவேறுகிற
ஒரு நேரம் பாருங்க, இப்போ இந்த யோவா பண்ண ஒரு கூத்துனால எல்லாம் டோட்டலா கொலாப்ஸ் ஆகி போய் உட்கார்ந்துருச்சு. நான் ராஜரிக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு பயமே இல்லை, அல்லது எனக்கு ஒரு இதே இல்லை அதே இல்லை அப்படின்லாம் கிடையாது. பாருங்க, தாவீதினுடைய வார்த்தைகளை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த சம்பவம் மைண்ட்ல இருந்தா இந்த 3வது அதிகாரத்தில் ஃபுல்லா இந்த ஸ்டோரி தான் வரும். அப்னேருக்காக அந்த தேசமே அழுது புலம்பும், தாவீதும் அழுவான். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற நேரத்தில் இப்படி எல்லாம் சொதப்பிருச்ச அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் அவனுடைய பிரேயர்ல இருக்கும் பாருங்க. அப்போ 3வது அதிகாரம் 39 பாருங்க. நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். அபிஷேகம்லாம் இருக்குது, ஆனா இவங்க பண்ற கூத்து நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு பார்த்தா இது நம்மளை வீக்கர் ஆக்குது. செருயாவின் குமாரனாகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாய் இருக்கிறார்கள். இந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தர் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் சரி கட்டுவாராக என்றான். இதுல நான் கோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். நான் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்தாலும் ஒரு பலவீனம் வருது, பலவீனம் வருது. ஆனா இது இங்கிலீஷ்ல இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புறேன். ஏன்னா இந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு ஒரு தீர்மானத்துக்குள்ள போக முடியாது. அப்படியா பிரதர்? அப்போ பலவீனத்தோடையே தான் நான் இருக்கணுமா? அபிஷேகத்தோடையும் ஒருவித பலவீனத்தோடையும் தான் நான் டிராவல் ஆகணுமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை நான் இப்போ கிளியர் பண்ணிடுறேன். KJV டிரான்ஸ்லேஷன்ல போடுவோம். ஆம்பிளிஃபைட் பைபிள்ல இப்படி வருது. Today I am weak. Through anointed king, these men, the son of Zeruiah, are too difficult for me. என்ன சொல்றான்? Today I am weak. இன்னைக்கு நான் பலவீனனா இருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய பலவீனமான இந்த நோ ஆப்ஷன் டைம் இருக்கு பாத்தீங்களா, அது வாழ்நாளுக்கான பலவீனமோ அல்லது இது கண்டினியூ ஆகக்கூடிய பலவீனமோ அல்ல. இது ஒன் டே வேலிடிட்டி உள்ள போது, சொல்ல போனா 12 hours வேலிடிட்டி தான் இந்த பலவீனம் இருக்க போது. டுடே யூ ஆர் வீக், அவ்வளவுதான். ஆமென். இன்னைக்கு நீங்க பலவீனமா இருக்கிறீங்க. இந்த நோ ஆப்ஷன் டைம் இது 24 hours மேல நீடிக்காது. ஏன்னா இன்றைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டாக போகுது. ஹல்லேலூயா. மோரபா ஷாத்தாக்கா மடரதா, இதெல்லாம் இப்போ அப்பப்போ ஆவியானவர் ஞாபகப்படுத்துனதுனால நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நிறைய பேருக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது. ஆரம்பத்துல இந்த யாத்ராகமத்தை எடுத்து வாசிச்சேலே, அந்த கதையை இன்னும் முடியாம அதுக்கப்புறம் 2 கதை விட்டேலே அப்படின்னு நீங்க யோசிக்கிட்டு இருக்கிறீங்க. அதை முடிக்காம விட போறது இல்லை. சரியா? டுடே ஐ எம் வீக், அவ்வளவுதான். எல்லாரும் சொல்லுங்க டுடே. காலையில் அழுகை என்றால் மாலையில் அக்களிப்பு. ஏமே, ஒரு 24 hours அந்த நாள் முடிகிறதுக்குள்ள அந்த பலவீனத்தை தேவன் நிக்கிறது. தாவீதுக்கு நல்லா தெரியுது பாருங்க. நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்தாலும் இன்னைக்கு என்னைய ஏதோ ஒன்று வீக் பண்ணிருச்சு. இன்னைக்கு இவனு பண்ண சேட்டை என்னைய டல்லாக்கிருச்சு. பட் டுடே தான் அப்படி இருக்குது. டுமாரோ அப்படி கிடையாது. இன்னைக்கு நைட் அப்படி கிடையாது. இந்த பகல் அப்படி எனக்கு இருக்க போறது இல்லை. இன்னைக்கு வேற மாதிரி ஒரு காரியம் என் வாழ்க்கையில நடக்க போகுது. ஏமே, ஹல்லேலூயா. இவன் இப்படி சொல்றான், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் நான் வீக்கா இருக்கிறேன்னு. ஆனா நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்றேன். இது ஏன் எடுத்து சொன்னேன்னா, ராஜாக்கே இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருது அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? 2 கொரிந்தியர் பவுலுக்கு பலவீனம் வரும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். ஏன்னா அவர் தான் புதிய உடன்படிக்கையின் கிருபையை போதிக்கிற ஆளு. அப்போ அவர் சொல்றதுதான் நம்ம கொஞ்சம் அதிகமா கேட்கணும். 2 கொரிந்தியர் 12:10. அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும் போதே பலமுள்ளவனாக இருக்கிறேன். ஆகையினால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன். நோ ஆப்ஷன் டைம் வரும்போது ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி அப்படிங்கிறாரு.
பலவீனமா ஃபீல் பண்றதுக்கு, பலவீனப்படுத்துறதுக்கு என்ன ஏதாவது ஒண்ணு வந்ததுன்னா ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி. ஏன்னா இனி காட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த இடத்துல ஓபன் ஆக போகுது. காட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஓபன் ஆக போகுது. இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிட்டு அழும் பொழுது அவங்களுக்கு எல்லாம் தெரியும், சோத்துக்கு அழுறாங்க. அது தேவனிடத்திலே கேட்டிருக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. தேவன் எதிர்பார்க்கறது அதுதான். நீ எதுக்கு எடுத்தாலும் அழுது புலம்பாத. யோசபாத் ராஜா செய்ததை பாரு, என்ன நோக்கி பார். நோ ஆப்ஷன் டைம்ல வேற ஒண்ணும் இல்லை, உனக்கு ஒரு ஆப்ஷனும் இல்லை, என்னை நோக்கி பார்க்கறது தான் ஆப்ஷன். அப்படி ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பா வரும். அப்படி ஒரு சிச்சுவேஷன், தேவனற்ற அஸ்திபாரங்கள் நிச்சயமா ஆட்டம் கன்றும், நிச்சயமா ஆட்டம் கன்றும். பாருங்க, நோ ஆப்ஷன் டைம் மீன்ஸ் God is only my option அப்படிங்கிற டைம். அது God's opportunity time. ஆமென், ஹalleluya. அப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன், இஸ்ரவேல் ஜனம் சாப்பாட்டுக்காக அழும் பொழுது நம்மளுக்கே அது அவங்க எங்களை திட்டக்கூடாது இஸ்ரவேல் ஜனங்களை. நானும் யோசிச்சு பார்த்தேன், தொடர்ந்து 10 நாள் தோசை கொடுத்தா காலையில் என்னதுக்கு ஆகும்? தொடர்ந்து சாயந்தரம் தோறும் தோசையே இட்லியே கொடுத்துட்டு இருந்தா நமக்கு எப்படி இருக்கும்? டெய்லி தானா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அந்த கேள்வி தான் வருஷ கணக்கில் தின்றுருக்காங்க, எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ அதுக்காக அழுது புலம்புனது தான் அங்க ஒரு தவறான விஷயமே தவிர, மற்றபடி நான்வெஜ் கேட்டது தப்பு கிடையாது. சாப்பாட்டுக்காக ஆண்டவரை கேட்கறது தப்பு கிடையாது. அப்படி கேட்கும் பொழுது மோசேட்ட ஆண்டவர் சொல்றாரு, இப்போ 1 மாசம் தரம்பா நான்வெஜ்ஜு அப்படின்னு சொல்றாரு. மோசேக்கு ஆப்ஷன்ஸ் எழும்புது உள்ள இருந்து. ஆடு மாடுலாம் அடிச்சாலும், ஏன்னா காலாட்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது, 6 லட்சம் காலாட்கள். காலாட்கள் மீன்ஸ் என்னன்னா ஆண்களை மையப்படுத்தி மட்டுமே சொல்லப்பட்ட ஒரு கணக்கீடு அது. 6 லட்சம் காலாட்கள் அப்படின்னு சொன்னா ஆண்களை மட்டுமே கணக்கிட்டு சொல்ற ஒரு கால்குலேஷன். அப்போ மனைவிகள் பிள்ளைகள் இதெல்லாம் சேர்க்கும் பொழுது 20 lakhsக்கு மேல இருக்கிறாங்க. இப்போ இவனுக்குள்ள இருந்த ஆப்ஷன் எழும்புது. ஆடு மாடெல்லாம் அடிச்சா ஒரு நாளைக்கே பத்தாத, 1 மாசம் வரைக்கும் தான் வாய்ப்பே கிடையாத அப்படின்லாம் இவனுக்குள்ள இருந்த ஆப்ஷன் எழும்புது. ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, ஐம் காட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. உனக்கு ஆப்ஷனே கிடையாது, நீ என்னையே தான் நம்பி ஆகணும் அப்படிங்கிற சூழல் வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷப்படு. பவுல் அதுதான் சொல்றாரு, எல்லாம் அடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரக்கூடிய பலவீனங்களில நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன். ஏன்னா இந்த பலவீனத்துல அவருடைய பலன் எனக்கு பூரணமாய் விளங்க போகுது. ஏமே 1 மாசம் வரைக்கும் எப்படி கொடுப்பீங்க? ஆடு மாடெல்லாம் அடிச்சாலும் பத்துமா? சமுத்திரத்திலிருந்து மச்சங்களெல்லாம் தூக்கினாலும் இந்த ஜனத்திற்கு இதெல்லாம் எப்படி அப்படின்லாம் இவனுக்குள்ள இருந்த ஆப்ஷன் எழும்புது. ஆண்டவர் சொல்றாரு, ஆப்ஷனை யோசிக்காத, நான் ஆப்பர்ச்சுனிட்டியை தருவேன். சமுத்திரத்திலிருந்து காடைகளை கொண்டு வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு? தட்டுறாரு பாருங்க. ஏமே ஸோ இப்போ முதலாவது சொல்லப்பட்ட காரியத்துக்கு போவோம். யாத்திராகமம் 14வது அதிகாரம். ஸோ நோ ஆப்ஷன் டைம்ல வந்து இந்த ஜனம் இருக்குது. அப்போ நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்திற்கும் நடுவே பாகால் செபுலோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோப் பள்ளத்தாக்கின் முன்னணியிலே பாளையம் இறங்க வேண்டும். பாருங்க, இந்த மிக்தோல் அப்படின்னு சொல்லி இருக்கு பாத்தீங்களா? இது என்ன அப்படின்னா, இட்ஸ் a வாட்ச் டவர். வாட்ச் டவர், வாட்ச் டவர்னா தெரியுதா உங்களுக்கு? எல்லா இந்த முக்கியமான அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எல்லாம் வாட்ச் டவர் வச்சிருப்பாங்க. ஒரு கண்காணி மேல நின்று என்ன பண்ணுவாரு? ஒரு கண்ணை வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருப்பார். ஜெயிலில், அந்த ஆராய்ச்சி கூடங்கள்ல, இராணுவ தளவாடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? வாட்ச் டவர்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், மிக்தோல்னு அடிச்சு பாருங்கள், அதுக்கு கரெக்டாக வரும். வாட்ச் டவர், ஒரு டவர் இருக்கும், அந்த டவரில் ஒரு நபர் நிற்பார், வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பார் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு. அந்த தகவல் வந்து பரிமாறப்படும். இது என்னன்னா, இந்த பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து இந்த மிக்தோல் வந்து ஒவ்வொரு சில குறிப்பிட்ட தூரங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா இந்த வாட்ச் டவர் வச்சுக்கிட்டே வருவாங்க. எல்லா இடத்துலையும் இருக்கும், எல்லா எல்லை பகுதியிலையும் அது இருக்கும். இஸ்ரவேல் ஜனம் கடந்து போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, மிக்தோல் வழியா போ அப்படிங்கிறார். ஏங்க, அங்க வாட்ச் டவர்ல ஆள் நிற்கும். இவர் என்ன இப்படி நம்மளை கூட்டு போக சொல்றாரு? எஸ்கேப் ஆகணுங்கிறது பிளானு. அப்போ பார்வோனுக்கு தெரியாத விதத்துல தானே போகணும். இப்போ இந்த மிக்தோல்ல
எவனாவது ஒருத்தன் பார்த்துட்டான் அப்படின்னு சொன்னா அவன் ஒரு நெருப்பு பத்த வைப்பான். நெருப்பு பத்த வச்சான்னா அங்க ஆபத்து அப்படின்னு அர்த்தம். அந்த நெருப்பை என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற மிக்தோல், அதுக்கு முன்னாடி இருக்கிற வாட்ச் டவர் என்ன பண்ணும், அதை பார்க்கும். பார்த்தா அவன் பத்த வைப்பான். இப்ப இப்படியே பத்த வச்சு அரண்மனைக்கு அந்த நியூஸ் போயிடும். எவ்வளவு நேரத்துல போகும் அப்படின்னா 10 நிமிஷத்துல அது அரண்மனைக்கு போயிருமா. பிரச்சனையை பார்த்து ஒருத்தன் பத்த வச்சு, அதை பார்த்து ஒருத்தன் பத்த வச்சு அந்த மிக்தோல், அந்த வாட்ச் டவர் அப்படியே பார்த்து 10ல இருந்து 20 நிமிஷத்துக்குள்ள அரண்மனைக்கு அந்த தகவல் போயிருமா. அப்போ 20 நிமிஷத்துல நம்மள வந்து பிடிக்கும்படியான ஒரு இடத்துக்குள்ள கொண்டு போய் இவர் நம்மளை விடுறார, ஆப்ஷனே இல்லையா பாருங்க. எப்படிப்பட்ட இடம் இது. முதலே சொன்ன இது 2 மலைக்கு இடையில, 2 சினாய் மலைக்கு இடையில இவங்க கிராஸ் ஆகி போறாங்க. பார்த்தா மிக்தோல் வழியா போ அப்படிங்கிறாருங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேவன் நம்முடைய விரோதிகளை பார்த்து பயந்து நம்மளை நடத்துகிற தேவன் அல்ல. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களை தேவன் எஸ்கேப் பண்ணுவார் அப்படின்னு சொன்னா இது அவங்களுக்கெல்லாம் பயந்து உங்களை ஓட பண்ணி உங்களை காப்பாத்துகிறவர் அப்படின்னு அர்த்தம் அல்ல. அவங்க முன்னாடியே உங்களை வாழ வச்சு உங்களை காப்பாத்தி அவங்க முன்னாடியே உங்களை தப்பு வைக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். இன்னைக்கெல்லாம் நீங்க சிலருக்கு பயந்துகிட்டு இருக்கிறீங்க பாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், ஆப்ஷனே இல்லை பிரதர், இவங்களுக்கு பயந்துதான் ஆகணும். எனக்கு எதிராக வந்த திரளான கூட்டத்திற்கு முன்பதா விளநட்டு போய் நான் இருக்கிறேன், அவங்களுக்கெல்லாம் நான் பயந்துதான் ஆகணும்னு நீங்க இருக்கிறீங்கன்னா அவங்களிடமிருந்து உங்களை காப்பாற்ற உங்களை ஊருக்கு கடத்தி கொண்டு போற தேவன் அல்ல, அவங்க கண்ணு முன்னாடி அவங்கள வாழ வைக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். அதனாலதான் வேணுக்குனே மிக்தோல் வழியா போ அப்படிங்கிறார். டே, அவனுக்கு பயந்து நான் உன்னை கூட்டு போலடா, அவனுக்கு பயந்து நான் உன்னை நடத்தல, நானும் அவனுக்கு பயப்படல. இஸ்ரவேல் ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்றேன், தேவன் எவனுக்கும் பயப்படுகிற தேவன் அல்ல. அவர் உங்களை வழி நடத்தும் பொழுது அவர் பயத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு பயமே இல்லை. அவருக்கு பயமே இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, அவருக்கு பயமே இல்லை. அதனாலதான் வாட்ச் டவர் வழியா நடத்தி கூட்டு போறாரு பாருங்க. எப்படினாலும் தகவல் போகும், நல்லா தெரியும். எப்படினாலும் இதை பார்த்து இந்த வழியாதான்டா ஜனம் போகுது. ஏன்னா அங்க அது எஸ்கேப் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. எகிப்துல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. ஆனா தேவன் இதை சூஸ் பண்றாரு. ஏன் சூஸ் பண்றாரு? ஏன்னா சில பிரச்சனை உன்னை தொடரவே கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வழியை சூஸ் பண்ணியிருக்கிறார். ரொம்ப நெருக்கமா போற மாதிரி இருக்கு பிரதர், சீக்கிரத்துல விசாலத்துக்குள்ள போக போற. அந்த நெருக்கத்துல நீ சாக மாட்ட, உன்னை துரத்திட்டு வந்ததெல்லாம் அந்த நெருக்கத்துல சாக போகுது. ஐயோ, தீர்க்க தரிசனமா சொல்றேன், receive it my dears, receive it. நெருக்கத்திற்குள்ள தேவன் நடத்தி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நீ அப்படி பயணிக்கிறேன்னு சொன்னா இந்த நெருக்கத்துல நீ சாக மாட்ட, இந்த நெருப்புக்குள்ள நீ சாக மாட்ட. உன்னை தூக்கி கொண்டு வந்து போட நினைச்சதெல்லாம் அந்த நெருப்புக்குள்ள விழுந்து சாகும். ஆமென். இந்த நெருக்கத்திற்குள்ள நீ பயணிக்கிற அப்படின்னு சொன்னா இந்த நெருக்கம் உன்னை நெருக்கிறதுக்காக அல்ல, உன்னை பின்னாடி தொடர்ந்து வர்ற பிரச்சனையை ஒன்னில்லாம பண்றதுக்காக, அதை சாகடிக்கிறதுக்காக. இந்த நியூஸ் வெளியில தெரிஞ்சிருச்சே, இது நான் வெளியிலேயே தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன், இது தெரிஞ்சது நல்லது, அது உன்னை காப்பாற்ற போகுது. ஆமென். இது யாருக்கான வார்த்தைன்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் ரிசீவ் இட், ஜஸ்ட் ரிசீவ் இட். பாருங்க, மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கு நடுவே பாகால் செபுலோன் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. செபோனோ அப்படின்னு இருக்கு பாருங்க, பாகால் செபோன் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு தெரியும் பாகால்ங்கிறது என்ன? அது ஒரு பிசாசு, சரியா? இது சமுத்திரத்துக்கு மத்தியில இவங்களுடைய வழிபாட்டு ஸ்தலம் ஒன்று இருக்குது. இந்த எகிப்தியருடைய வழிபாட்டு ஸ்தலம் ஒன்று இருக்குது. இவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, இந்த பார்வனுக்கு, இவன் நம்மகிட்ட இருந்து தப்பிச்சாலும் அங்க பாகால் நிக்கி, அங்க பிசாசு நிக்கி, அங்க நம்ம வழிபடுகிற பிசாசு நிக்குது, அது எல்லச்சாமியா அங்க நிக்குது, அது பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய திமிரு இந்த பார்வன்ட்ட இருக்குது பாருங்க. இப்ப தேவன் 10 வாதைகளை கொடுத்தாரு பாத்தீங்களா? இந்த 10 வாதைகள் என்னன்னா, இவங்க 10 வகையான கடவுளை வழிபடுறாங்க. 10 இல்ல, ஏகப்பட்ட கடவுளை வழிபடுறாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு கை கொடுக்கும், இதெல்லாம் நம்மளை வந்து காப்பாற்றும் அப்படின்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எதெல்லாம் வணங்குனாங்களோ அது எல்லாமே அவங்களுக்கு வாதையா தேவன் கொடுக்குறாரு. இதெல்லாம் ஒரு நாள் உன்னை காப்பாத்தாத, உன்னை கஷ்டம் தாண்டா படுத்தும் அப்படின்னு எதெல்லாம் வணங்கியிருக்கான்?
தவளையை வணங்கி இருக்கிறான், மீனை வணங்கி இருக்கிறான், நதியை வணங்கி இருக்கிறான், சரியா, பேணு வண்டெல்லாம் வணங்கி இருக்கிறான். என்னென்னலாம் வாதையா வந்துச்சோ மூல வியாதிக்குனே ஒரு கடவுளை உண்டு பண்ணி இருக்கிறான். இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். அதுல இவனுக்கு எல்லச்சாமி யாரு அப்படின்னு பார்த்தா இந்த பிசாசு. இந்த பாகால் என்ன பண்ணுது, சமுத்திரத்துக்கு மத்தியில் நிக்குது, இது நம்மளை பார்த்துக்கிடும் அப்படின்னு. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, பாகாலும் எனக்கு முன்பதாய் ஒண்ணுமில்லை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த வழியா நடத்தி கூட்டு போறாரு. ஏமே இந்த வழியா என்ன பண்றாரு, நடத்தி கூட்டு போறாரு பாருங்க. அவங்க நடத்தி கூட்டு போகும்போது என்னென்னலாம் வாக்கு கொடுக்குறாரு. 14வது வசனம் பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசே, எனக்கு நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். நோ ஆப்ஷன் டைம்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு இருக்குது. அது என்ன அப்படின்னா, நீ கோலை ஓங்கி அப்படின்னு இருக்குது. ஆனா மூல பாஷையில இப்படி இல்லை, சரியா? எப்படி இருக்குது அப்படின்னா, கோலை ஓங்கின்னு இருக்கு பார்த்தீங்களா? இதுல நாட்டா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்குது. NATAH அப்படிங்கிற வார்த்தை. என்ன அப்படின்னா, நாட்டான்னா அந்த மண்ணை குவிச்சு வச்சு கம்பு நட்டுவாங்க தெரியுமா? மண்ணை குவிச்சு. ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீ என்ன பண்ணு, உன் கோலை நட்டி வை, மண்ணுல குவிச்சு என்ன பண்ணு, நட்டி வை அப்படின்னு தான் சொன்னார். நட்டி வை. நட்டி வச்சுட்டு நீ என்ன பண்ணு, சமுத்திரத்துக்கு நேராய் உன் கையை விரி. இதை நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு கோலை நட்டு வச்சு அந்த கோலுக்கு முன்னாடி இவன் நின்று கையை விரிச்சு இப்படி நிற்கிறான். என்ன தெரியுது? கிராஸ் தெரியுது பாருங்க, சிலுவை தெரியுது பாருங்க. சிலுவை வந்துருச்சுன்னா உனக்கு முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகும். ஹல்லேலூயா. சிலுவை வந்ததுன்னா பார்டர்ஸ் பிரேக் ஆகும். நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களை தடுத்து நிற்கிற பார்டர்ஸ், உங்களை தடுத்து நிற்கிற பாகால் இன்னைக்கு பிரேக் ஆக போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை தடுத்து நிறுத்தி இருக்கிற பாகால் பிரேக் ஆக போகுது. வாட்ச் டவர் வழியா நடத்தி கூட்டு போறாருன்னா எவ்வளவு தைரியம் உள்ள தேவனை நீங்களும் நானும் வழிபட்டு இருக்கிறோம் பாருங்க. எவ்வளவு தைரியம் உள்ள தேவன் நம்மளை கரம் பிடித்து நடத்தி கொண்டு வராரு. எவனும் பார்க்கட்டும்டா, எவனும் பார்க்கட்டும். சிலதெல்லாம் ஃபாலோ பண்ணுது. ஆண்டவரே எனக்கு பயமா இருக்கு, ஃபாலோ பண்ணட்டும். ஏன்னா இதெல்லாம் இந்த நெருக்கத்திற்குள்ள அது விழப்போகுது, இந்த சமுத்திரத்திற்குள்ள அது விழப்போகுது. சமுத்திரத்தின் வழியா தேவன் வழி நடத்துறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, நீ தேவனை கடலை பிளந்து விடுற தேவன் அறிந்துகிடுறதுக்காக மட்டும் இல்ல, உன்னை துரத்திட்டு வர்றது இந்த கடலை சாக போதுங்கிறதுக்காக இந்த வழியா தேவன் நடத்தி கொண்டு வர்றார். ஆமென், ஹல்லேலூயா. மௌரபா ஷத்தகம் படரதலபா. சிலுவையை பார்க்கும் பொழுது சிலுவைக்கு முன்னாடி எந்த கடலும் நிற்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா உங்களுக்கு சொல்றேன், கையை விரிங்க. இந்த நேரத்துல உங்களுக்கு பின்பதாய் வாக்குத்தத்தம் என்னும் செங்கோல் இன்றைக்கு சொருகப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தத்தோடு நீங்க தேவனுக்கு அடையாளமாய் கைகளை விரிக்கும் பொழுது கண்ணுக்கு முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியில வர்றத நீங்க பார்க்க போறீங்க. ரபா ஷந்தாலபா தகமட ரதலபா மல்பட ரதலபா ஷியாதகம் பட ரதலபா. ஆமென், 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 ஆமென். விசுவாசித்து கைகளை விரிங்க பாருங்க. ஹல்லேலூயா. அப்படியே கைகளை விரிங்க ஒரு 2 நிமிஷம். மோசே கையை விரிக்கிற நேரம் முழுக்க யுத்தம் பார்த்தா அவனுக்கு ஆதரவா இருக்குது. எப்போ கையை தொங்க விடுதானோ அப்ப பார்த்தா என்ன ஆகுது, டல் ஆகுது. சிலுவையை பார்க்க பார்க்க யுத்தம் கர்த்தருடையதா இருக்கும். சிலுவையை நீட்ட நீட்ட எனக்கு முன்பதாய் சிலுவை இருக்கிறது, எனக்கு முன்பதாய் செங்கடல் அல்ல, எனக்கு முன்பதாய் கிராஸ் ஆஃப் கல்வாரி இருக்குது, எனக்கு முன்பதாய் அவர் சுமந்து தீர்த்த காரியங்கள் இருக்குது. என் ஏழ்மை இந்த சிலுவையிலே சுமந்து தீர்க்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது கடல் மாதிரி இருக்குது பிரதர் என் தரித்திரம். ஒன்னும் ஒரி பண்ணாதீங்க, ஆப்ஷனே இல்ல. கடல் மாதிரி இருக்குது தரித்திரம். கையை விரித்து நிற்கும் பொழுது உங்களுடைய தரித்திரம் உங்க வாழ்க்கையில இருந்து பிளந்து போகும். நீங்கள் வெட்டாந்தரை வழியாய் நடந்து போனது போல செழிப்பாய் நடந்து போவீர்கள். ஹல்லேலூயா. கடல் மாதிரி இருக்குது பிரதர் பிரச்சனை, கடல் மாதிரி இருக்குது பிரதர், இதுக்கு என்ன ஆப்ஷனுமே இல்லையா? ஆப்ஷனே இல்லைன்னா பரவாயில்ல, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. காட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, சூப்பர் நேச்சுரல் மினிஸ்ட்ரி இருக்குது,
சூப்பர் நேச்சுரல் என்கவுண்டர் இருக்குது. இன்றைக்கு உங்கள் கண்களுக்கு முன்பதாய் கடல் பிளக்கப்பட்டு போகும். நானும் ஒரு 3 வாரமா இந்த ஒரு வார்த்தையை சொல்லணும்னு நினைச்சிட்டே வந்தேன். நான் ஆவியானவர் வேற வேற ரூட்ல நடத்தி கொண்டு போனாரு. ஸோ நீங்க விதைக்கலாம் இந்த வார்த்தைக்காக. பிரயரோட விதைங்க. ஏமே பிரயரோட விதைங்க. உங்க கண்களுக்கு முன்பதாக இருந்த செங்கடல் பிளந்து போச்சு அப்படின்னு சொல்லி விதைங்க. தேவனை நோக்கி பார்க்கிறேன் அப்படிங்கிறதுக்கான அடையாளமாய் நீங்க விதைங்க. ஏமே கர்த்தர் நல்லவர். ஆன்லைன்ல பாக்குற நீங்க விதைங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால தகப்பனே, இதை கூகுள் மீட்ல இதை யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன் டாடி. இந்த நோ ஆப்ஷன் டைம்ல கர்த்தருடைய ஆப்பர்ச்சுனிட்டி உங்க வாழ்க்கையில செயல்படட்டும். தேங்க்யூ ஃபாதர். கண்களுக்கு முன்பதாக இருந்த செங்கடல் விலகி போகட்டும். அபிஷேகம் பண்ணப்பட்டும் எனக்கு இன்னும் பலனற்று போய் இருக்கிறேன் இடத்துல பவுல் சொன்ன வாக்கு, இந்த பலவீனத்துல எங்க தேவனுடைய பலன் பூரணமாய் விளங்குவதாக என்கிற வார்த்தை நிறைவேறட்டும் டாடி. தேங்க்யூ லார்ட் ஃபாதர். மோரபா ஷத்தகா மடரதலபா. கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இது என்னுடைய வாக்கு, இது எனக்கு தீர்க்க தரிசனமாய் வந்தது என்று விசுவாசித்து விதைத்திருக்கிற உங்களுடைய விதைகள் கனப்படுத்தப்படட்டும். உங்களுடைய தரித்திரம் சாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். இந்த நெருக்கத்துல கர்த்தாவே இவர்கள் தப்புவிக்கப்படுறது மட்டுமல்ல, தேவனுடைய தைரியத்தோடு இவர்கள் தப்புவிக்கிறது மட்டுமல்ல, கர்த்தாவே துரத்தி வந்த சகல பிரச்சனைகளும் ஒன்றுமில்லாமல் சாகட்டும். ஒன்றுமில்லாமல் சாகட்டும். கூகுள் மீட்ல அட்டன் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் அந்த வார்த்தைகளை நான் டிக்ளேர் பண்றேன் இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமென். God bless you. God bless you. God bless you.